சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அண்ணாமலை விஜயா கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம வீட்டு மருமக மீனா இந்த வீட்டில் இருக்கும்போது மீனா தனியாகவே வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டா. நமக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பா. ஆனால் இப்போ வீட்டு வேலையை செய்யக்கூட முடியாமல் நம்ம பசங்களுக்குள்ளேயே பிரச்சனை வருது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு நீ தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் விஜயா. மீனா வந்தாதான் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? சமையல் வேலையை பார்த்துக்கிறதுக்கு இங்கே ரவி இருக்கான். மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு முத்து இருக்கா. ஆனால் மனோஜ் மட்டும் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. மனோஜ் எவ்வளோ படிச்சிருக்கான். அதனால மனோஜை பற்றி எனக்கு நல்லா தெரியும். மனோஜ் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு நம்ம குடும்பத்துக்காக நிறைய சம்பாதிப்பாங்க. அதனால நான் சொல்கிறது மட்டும்தாங்க இந்த வீட்டில் நடக்கணும். மீனாவை பற்றி பேசாதீங்க, மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். இங்கே ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறமா மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்ல. அதுக்கப்புறம் மீனா இந்த வீட்டுக்கு வரணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவெடுங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் ரொம்ப பொறுமையாக இருப்பேங்க. ஆனால் மனோஜோட வாழ்க்கையில் நல்லது நடக்கிற வரைக்கும் மீனா இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கேருந்து போகிறாங்க. அங்கே அண்ணாமலை ரொம்ப கோவமாக பார்க்குறாரு. விஜயா யோசிக்கிறாங்க, மனோஜுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா மீனா இந்த வீட்டுக்கு வரவே முடியாது, வரவிடவும் மாட்டேன். பேசாமல் மீனா தான் முக்கியம்னு முத்துவும் இங்கேருந்து கிளம்பிட்டா அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் மீனா முத்துவை பற்றி பேசவே மாட்டார். ஆனால் அந்த முத்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போகவே மாட்டேங்கிறானே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. முத்து சவாரி எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து மீனா சொன்னது அப்போ தான் முத்துவுக்கு ஞாபகம் வருது. மீனா தான் அவங்க அம்மா வீட்டுக்கு வர சொன்னால, இன்னைக்கு நம்ம அங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாரு முத்து. அப்பா இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரலப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து சவாரிக்கு போறியான்னு கேட்க, இல்லைப்பா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், மீனாவை பார்க்கறதுக்காக இங்கே வந்து அத்தை வீட்டுக்கு போகிறேன், அங்கேயே தங்கிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, நீயும் அங்கே போய் ரொம்ப நாள் ஆகுது. சரி முத்து நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, யார்கிட்டப்பா சொல்ல போகிறீங்க? இங்கே நீங்கள் மட்டும்தான் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க. நான் வீட்டுக்கு வரலன்னா கூட அம்மா கண்டுக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட பேசி என்னப்பா பிரயோஜனம் இருக்குது? நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு முத்து. முத்து மீனா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மீனா முத்துவுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சுருக்காங்க. உடனே அங்கே சத்யா கேட்குறாங்க, என்னக்கா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா நீயே கிச்சனில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்ருக்க? எப்பயுமே அங்கே வந்து வேலை செய்யும்போது கூட யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன், ரொம்ப அமைதியாக இருப்ப, உன் மாமியார் செஞ்ச பிரச்சனையெல்லாம் நினச்சிக்கிட்டே இருப்ப. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க. என்ன இன்னைக்கு மாமாவுக்கு பிடிச்ச மாதிரிலாம் சமைச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சத்யா, இங்கே என் வீட்டுக்காரருக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், எல்லாருக்காகவும் சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே முத்துமாமா வரப்போகிறாங்களான்னு கேட்க, ஆமாம் நான் அவரை வர சொல்லியிருக்கேன். நான் வீட்டில் இல்லை சரியாக சாப்பிடவே மாட்டார். விஜயாத்தையை பற்றி தான் உனக்கு தெரியுமே, என்னையும் என் வீட்டுக்காரர் முத்துவையும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வீட்டுக்கு வர சொல்லி நல்லா சமைச்சு கொடுக்கணும்னு நினச்சி தான் இப்படி தேவையானது எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருக்கேன். அவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது, பரவாயில்லக்கா, எப்பயுமே அந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிற நீ இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்க. அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி தாங்க உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குறேன். முத்து மாமா வந்ததுக்கப்புறமா பேசாமல் முத்து மாமாவையும் இங்கேயே தங்க சொல்லியிருக்கா. நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருந்தாலும் எங்களுக்கு நிம்மதியாக தான் இருக்கும். அந்த வீட்டில் போய் ஏன்க்கா நீ கஷ்டப்படணும்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே முத்துவும் வராரு. மீனா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, வாங்க உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லும்போது, முத்து மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க சந்திரா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அத்தை. என்ன மீனா தான் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா, ரொம்ப அடம் பிடிக்கிறா. அம்மா மாதிரியே இங்கே மீனாவும் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. என்ன செய்ய, நீங்களாவது மீனா கிட்ட பேசி வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்ல அத்தை. அங்கே தனியாக இருக்க முடியல, யாருமே சரியாக சமைச்சு கொடுக்கறதுக்கும் இல்லை. ரவியும் வேலைக்கு போகணும், வீட்டு வேலையை பார்க்கணுன்னு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது மாப்பிள்ள, இருந்தாலும் உங்கள் அம்மா பேசுகிறதெல்லாம் மீனாவால் எப்படி தாங்கிக்க முடியும்? கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். நீங்கள் சொல்லியே மீனா உங்கள் பேச்சை கேட்கல, என் பேச்சை மட்டும் கேட்கவா போகிறா அப்படின்னு சந்திரா பேசிகிட்டு இருக்காங்க. சரி அத்தை, இங்கே மீனா கொஞ்ச நாள் இருக்கட்டும், ஆனால் சீக்கிரமாகவே மீனாவை நான் வந்து கூப்பிட்டு போயிடுவேன். ஆமாம் மீனா, என்ன பூக்கடையில் உனக்கு நிறைய வேலை இருந்தது, இப்போ இவ்வளோ சமைச்சு வச்சுருக்க, எனக்காகவா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் யோசித்து சமைச்சு வச்சுருக்கேன். நீங்கள் அந்த வீட்டில் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, நான் இல்லைன்னு என்னை பற்றியே யோசனை பண்ணிகிட்ருப்பீங்க.
நீங்கள் சாப்பிடலைன்னா விஜயத்தை கண்டுக்கவும் மாட்டாங்க. சாப்பிடு முத்துன்னு சொல்ல அங்கே யாருங்க இருக்கா? உங்களை பார்த்துக்கிறதுக்கு நான் தானே இருந்தேன். இப்போ நானும் அங்கே இல்லையே, அதனால தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி மீனா முத்துவுக்கு பிடிச்ச ஒவ்வொன்றையும் சமைச்சு வச்சதால நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு முத்துவுக்காக அங்கே சமைச்சு வச்ச எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க மீனா. என்னதான் ரவி சமைச்சாலும் நீ சமைக்கிற சாப்பாடு மாதிரி வரவே முடியாது மீனா. இப்போ நீ சமைச்சு கொடுக்குற பாரு, அவ்வளோ ருசியாக இருக்குது. எத்தனை நாள் ஆச்சு நீ சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிக்கும்போது, இங்கே மீனா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு முத்து. இல்லைங்க, நீங்கள் சாப்பிடாம எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீயும் வா மீனா, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு மீனா சாப்பிடாம இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு முத்து உடனே மீனாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறத பார்த்து சந்திராவும் சத்யாவும் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல முத்து தம்பி, நீங்கள் மீனாவை விட்டு கொடுக்காம மீனாவை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கீங்களா, அது வரைக்கும் போதும். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. மீனா சீக்கிரமாகவே உங்கள் வீட்டுக்கு சந்தோஷமாக மறுபடியும் கிளம்பி வரதான் போகிறா. எத்தனை நாள் தான் மீனா இங்கேயே இருக்க முடியும்? உங்களை பார்க்காம மீனா எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? சரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சத்யா நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீயும் வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எங்கள் அம்மா கூட என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, விஜயாத்தை ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன மீனா செய்கிறது, அப்பாவும் எவ்வளவோ நம்மளை பற்றி அம்மா கிட்ட பேசுனாங்க, புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. மனோஜை பற்றி மட்டும்தான் அம்மா யோசிக்கிறாங்க, உனக்கு தான் தெரியுமே. அப்பா இன்னைக்கு கூட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மீனா எந்த தப்பும் செய்யலை, மீனாவால் எந்த பிரச்சனையும் வரல, நம்ம வீட்டில் பொறுப்பான மருமக மீனா மறுபடியும் திரும்பி வரணும், குடும்பத்தை மீனா ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு எவ்வளவோ சொல்லிட்டு இருந்தாங்க. மனோஜோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், அது வரைக்கும் மீனா அந்த வீட்டு பக்கமே வர வேண்டான்னு அம்மா சொல்கிறாங்க. மனோஜுக்கு எப்போ டிவோர்ஸ் கிடைக்கிறது? இங்கே மனோஜுக்கு மறுபடியும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா தான் நீ எங்கள் வீட்டுக்கே வரணுமா? கேட்டால் இது என்னுடைய வீடு, நான் எடுக்கிற முடிவை நீங்களும் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இதையே தான் பேசிகிட்டு இருக்காங்க. மாடியில் ரூம் கட்டும்போது கூட என் வீட்டில் தானே நீ வந்து ரூம் கட்ட போகிற அப்படின்னு பேசினாங்க. இப்போ மனோஜோட ரூம் நமக்கு கிடச்சிருச்சுல்ல, அதான் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனால் இன்னைக்கு உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்ல, சந்தோஷமாக இருக்கு மீனா. எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சமைச்சு வச்சுருக்க, கடையிலையும் உனக்கு அவ்வளோ வேலை இருக்குது. என்ன மீனா ஏன் இவ்வளோ வேலை செய்கிறேன்னு கேட்கும்போது, உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குங்க. நீங்கள் சாப்பிடாம இருந்தால் என்னால் மட்டும் பொறுமையாக இருக்க முடியுமா, தாங்கிக்க முடியுமா? உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க. மீனா பேசாமல் நானும் இங்கேயே வந்துட்டுமா மீனா, நாங்கள் தனியாக இருந்து கஷ்டப்படுறேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது, வாங்க இங்கேயே தங்கிக்கலாம், இல்லையா நம்ம தனி கொடுத்தனம் போயிடலாம். ஆனால் என்ன, அண்ணாமலை மாமாவை தான் பார்த்துக்க அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. விஜயத்தை கிச்சன் பக்கம் போய் சமைக்கவே மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அண்ணாமலை மாமாவுக்காக மட்டும்தாங்க தனி கொடுத்தனம் போக வேண்டான்னு நான் யோசிக்கிறேன். எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு பாட்டிக்காகவும் அண்ணாமலை மாமாவுக்காகவும் மட்டும்தான் யோசிக்கிறேன். ஆனால் விஜயாத்தை பேசுகிற பேச்சுக்கெலாம் அந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்து நான் இன்னும் கஷ்டப்படணுமான்னு யோசிக்கும் போது பேசாமல் தனி கொடுத்தனம் போகிறதே நல்லதுன்னு தான் எனக்கும் தோணுது அப்படின்னு மீனாவும் முத்துவும் இப்படி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க இங்கே வந்து சந்திரா யோசிக்கிறாங்க. மீனா சொல்கிறதும் சரிதான், தனி கொடுத்தனம் போனால் மீனாவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் விஜயா இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் முத்து தம்பி மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறதுனால தான் கொஞ்சம் எனக்கு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரா. இங்கே மனோஜ் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்தவங்க மனோஜ்கிட்ட பெரிய ஆர்டரை பற்றி பேசுகிறாங்க. மனோஜுக்கு அந்த பெரிய ஆர்டரும் கிடைக்கிது. மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ரோகிணியை நம்பி எனக்கு எந்த ஆர்டரும் கிடைக்கவே வேண்டான்னு யோசித்தேன். என் திறமைக்காக என்னை புரிஞ்சுக்கிட்டு வந்து பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும். ஆனால் இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. ஏற்கனவே ஃபினான்சர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கோம், 7 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கோம். இங்கே வீட்டு பத்திரத்தை வேற கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட மறுபடியும் பணம் கேட்கவே முடியாது. இங்கே வந்து பணம் கொடுத்தாதான் சந்தோஷ் சார் பொருளெல்லாம் அனுப்பி வைப்பார். இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாதான் இதை விட பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால யார்கிட்ட பணம் கேட்குறது, யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ். அம்மா கிட்ட கேட்போம், அம்மா கிட்ட நகை இருக்குல்ல, அதை வச்சு கண்டிப்பாக பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பிஸ்னஸ்க்காக நம்ம நல்லபடியாக முன்னேறி வரணும்னு வீட்டில் எனக்காக உதவி செய்கிறது அம்மா மட்டும்தான். அது மட்டும் இல்லை, அப்பா இப்போ வர வர மீனா முத்துவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. மீனாவை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து பிஸ்னஸ் எப்படி நடக்குது, இங்கே கடையை எப்படி நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு என்கிட்ட இந்த பிஸ்னஸை பற்றி கேட்குறதே இல்லை. அப்பாவும் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்கன்னு அப்பா கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லவும் வேண்டாம். முதல்ல அம்மா கிட்ட பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக சொல்லுவோம். அதுக்கப்புறமா பணம் வேணும்னு கேட்டு அம்மா கிட்ட வந்து புரிய வச்சு அம்மாவோட நகையை வாங்கி அதன் மூலமாக பணத்தை ஏற்பாடு பண்ண வேண்டிதான் அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ்.
மனோஜ் இங்கே கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே இங்கே வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா காஃபி எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் இப்போ தான் பார்வதி வீட்டிலேருந்து நானே வந்தேன், உனக்கு என்ன வேணுமோ நீயே கிச்சனில் போய் தேவையானது செஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், கிச்சனில் இருக்க வேலையை நான் பார்க்கணுமா? மீனா இருந்திருந்தா இப்போ காஃபி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் தான் மீனாவை அனுப்பிட்டீங்கன்னு சொல்லும்போது, மனோஜ் உன்னுடைய வாழ்க்கைக்காக தான், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் நான் செஞ்சேன். என்ன மனோஜ் இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, இல்லைம்மா உங்ககிட்ட சந்தோஷமாக ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக வந்தேன். நீங்கள் காஃபி தர முடியாதுன்னு சொன்ன உடனே நானும் ரொம்ப கோவமாக பேசிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, சரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இன்னைக்கு என் திறமையை புரிஞ்சுக்கிட்டு பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்கம்மா, அவங்க பெரிய கம்பெனி நடத்துகிறாங்கம்மா, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஒவ்வொரு பொருளையும் நம்ம கடையிலேருந்து நம்ம அனுப்பி வச்சோன்னா நல்ல லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா, நம்பலாமான்னு கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள், நானே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னா பொய்யா வந்து சொல்ல போகிறேன், உண்மையை மட்டும்தானம்மா பேசுவேன்னு சொல்லும்போது, அதான் மனோஜ் சந்தேகமாக இருந்தது, நீ எப்போ என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்க, ரோகிணியை பார்க்க போகிறேன்னு கூட சொல்லாமல் தானே என்னை ஏமாத்துறேன்னு சொல்லும்போது, அம்மா அதெல்லாம் விடுங்கம்மா, ஆனால் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா, அந்த பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஆர்டர் மட்டும் இல்லைம்மா, இன்னும் நிறைய ஆர்டர் எனக்கு கொடுப்பாங்க. ஏன்னா என்னுடைய பிஸ்னஸில் நான் வந்து உண்மையாக நேர்மையாக இந்த வேலையெல்லாம் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, உன்னை பற்றி எனக்கு தெரியாத மனோஜ், எனக்கு தெரியும் உன்னுடைய திறமைக்கு இன்னும் நீ பெரிய ஆளாக வரப்போகிற, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும்மா, இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சாதான் பெரிய லாபம் கிடைக்கும், ஆனால் இந்த ஆர்டரை செய்கிறேன்னு சொல்லிட்டேன், கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா, யார்கிட்ட கேட்கன்னு தெரியல, உங்களை நம்பிதாம்மா வந்திருக்கேன்னு சொல்லும்போது, மனோஜ் என்கிட்ட அவ்வளோ பணம் இருந்திருந்தா உடனே உனக்கு கொடுத்துருப்பேனே, உனக்கு உதவி செஞ்சுருப்பேனே, இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை மனோஜ், நீ வேணும்னா உன் ஃப்ரெண்டுங்க கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா யாரும் என்னை நம்பி பணம் தர மாட்டாங்கம்மா, ஃபினான்சர்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் ஏற்கனவே பணம் கொடுத்துருக்காருல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு கேட்க, அம்மா உங்கள் நகையை மட்டும் கொடுங்கம்மா, நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன், இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சதுக்கப்புறமா நகையை திருப்பி கொடுக்கறது மட்டும் இல்லைம்மா, இன்னும் நிறைய நகையெல்லாம் உங்களுக்கு வாங்கி தருவேம்மா, நான் நல்லா சம்பாதிச்சு தானம்மா உங்களை நல்லா பார்த்துக்க முடியும், அதனால தாம்மா இந்த வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா மனோஜ், ஆனால் உங்கள் அப்பா கிட்ட கேட்காம என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இந்த ஆர்டரை பற்றி சொன்னால் அப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க, மனோஜ் வந்து அவன் வேலையை பார்க்கட்டும்னு சொல்லிடுவாங்க, நீங்கள் தானம்மா யார்கிட்டையும் சொல்லாமல் வீட்டு பத்திரத்தெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சீங்க, இதே மாதிரி நகையவும் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குமா, நான் யார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லவே மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே முத்து வந்துடுறாரு. என்னது, அம்மா கிட்ட நகையை வர கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இந்த முத்து எல்லாத்தையும் கேட்டுட்டான் போல அப்படின்னு சொல்லும்போது, முத்து நீ சவாரி முடிச்சுட்டு வந்துட்டியா, இல்லை ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியா, அதான் கேட்டேன், என்ன உன் மாமியார் வீட்டிலேயே தங்கிட்ட போல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வீட்டுக்கு வந்த என்ன கேள்வி கேட்குறீங்களே, மனோஜ் இப்போ இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன பிரச்சனை, என் பையன் மனோஜ் என்கிட்ட என்ன வேணாலும் பேசுவான், மனோஜுக்கு நான் எவ்வளோ வேணாலும் உதவி செய்வேன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, வீட்டுக்கு வந்தியா, மறுபடியும் சவாரிக்கு கிளம்புனியான்னு மட்டும் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா உனக்கு நல்லா சமைச்சு கொடுத்துருப்பாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே எனக்கு சமைச்சு கொடுக்க யார் இருக்காங்க, என்னை பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இல்லை, மனோஜுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே நீங்கள் உதவி செய்கிறீங்க, மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, மனோஜ் பேசும்போது உட்காந்து பொறுமையாக கேட்டுட்ருக்கீங்க, நான் பேசினா உங்களுக்கு பிடிக்காதே, அதனால தான் மீனா வீட்லேயே தங்கிட்டேன், நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரெஸ்ட் எடு, தேவையில்லாமல் நாங்கள் என்ன பேசுகிறோன்னா கேட்டுட்ருக்காதுன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இந்த பிரச்சனையை நான் கேட்க தான் செய்வேன், மனோஜ் அம்மாவோட நகையெல்லாம் கேட்குற, அப்பாவுக்கு தெரியுமா இதெல்லாம்னு கேட்கும்போது, அப்பாவா இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, இல்லையே அம்மாவோட நகை, நான் கேட்டால் உனக்கு என்ன பிரச்சனை, என் பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் கூப்பிடுறாரு முத்து. என்ன முத்து என்னாச்சு, என்ன பிரச்சனை, மனோஜ் நீ வேற கடையிலேருந்து சீக்கிரம் வந்துட்டியான்னு கேட்கும்போது, அப்பா ஆமாப்பா எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குப்பா, அதை பற்றி அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இந்த முத்து தான் என்ன மாதிரி நிறைய படிக்கலையே, சரியாக புரிஞ்சுக்காம உங்களை வேற வர வச்சுட்டான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து என்னாச்சுன்னு கேட்க, அப்பா இங்கே மனோஜ் சொன்னது எல்லாம் சரிதான்ப்பா, நான் ஒன்றும் நிறைய படிக்கல, எனக்கு சரியாக புரிஞ்சுக்க தெரியாது தான், ஆனால் அம்மாவோட நகையை கேட்டுட்ருக்கான்ப்பா தன்னுடைய பிஸ்னஸ்க்காக, அம்மாவும் என்ன செய்யணும் தெரியாமல் யோசிக்கிறாங்கப்பா, உங்களுக்கு தெரியாமல் இந்த வீட்டில் எதுவுமே நடக்கக்கூடாதுல்ல, அதனால தான்ப்பா உங்ககிட்ட சொன்னேன், அம்மா மட்டும் நகையை கொடுத்தாங்க, மனோஜ் அம்மாவையும் ஏமாத்திடுவான்ப்பா, அதனால அம்மா நகையை கொடுக்கவே கூடாது, மனோஜோட பிஸ்னஸில் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னா
பணத்தை வந்து மனோஜ் தானே ஏற்பாடு பண்ணணும். இப்படி மனோஜுக்கு ரொம்ப உதவி செய்கிறேன்னு சொல்லி மனோஜுக்கு மட்டும் நகையை கொடுத்தாங்க, கண்டிப்பாக ஏமாந்து போய் தான் பண்ணிப்பாங்கன்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன மனோஜ் அப்படின்னு கேட்க, அப்பா எனக்கு வேற வழியே தெரியலப்பா, நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும். அம்மாவுக்கு நீங்களாப்பா இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க? இல்லையே, அம்மாவோட நகை தானே. அம்மா கிட்ட கேட்டு வாங்கினா இதில் என்னப்பா தப்பு இருக்குன்னு சொல்லும்போது, ஏன் 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனியே, அந்த பணத்தை திருப்பி தந்துட்டியா என்ன? தேவையில்லாமல் பேசாத. உனக்கு பணம் வேணுன்றதுக்காக நீ வந்து என்ன தலைகுனிய வைக்கணும்னு நினைக்காத. அப்புறம் நீ தான் கஷ்டப்படணும். உனக்காக அங்கே ஃபினான்சர் வீட்டுக்கு வந்து பணம் கேட்டார்ல, நான் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் கொடுத்தனே, அதெல்லாம் மறந்துட்டியா? நீ எல்லாம் பேசுகிறல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா அப்படிலாம் இல்லைப்பா, அம்மாவே அமைதியாக இருக்கும்போது நீங்கள் எதுக்குப்பா பேசுகிறீங்க? அதான் உங்களுக்கு முடியலல்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் நான் கேள்வி கேட்கக்கூடாது. மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு சொன்னாலும் விஜயா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. உன்னுடைய பிஸ்னஸை பற்றியும் நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு நான் அந்த வீட்டில் இருக்கணும்? பேசாமல் நானும் இங்கேருந்து கிளம்பிட்டுமா விஜயான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரியாமல் பேசிட்டா மனோஜ், எதுக்காக இப்படி கோவப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க விஜயா. அம்மா நீங்கள் சமாளிக்காதீங்கம்மா, இங்கே மனோஜோட பிஸ்னஸ்க்கு நம்ம யாரும் உதவி செய்யக்கூடாது. அவனுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிதுன்னா அவனுக்கு தானே லாபம் வரப்போகுது. அந்த பணத்தை நமக்கா தரப்போகிறான்? இல்லையே. இல்லைனா வீட்டு பத்திரத்தை தான் வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு மேலே கொஞ்சம் பணம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது, என்னது வீட்டு பத்திரமா அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியோடு கேட்குறாங்க விஜயா. அது என்னம்மா, வீட்டு பத்திரத்தை பற்றி பேசினாலே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது, ஏம்மா இவ்வளோ பேரதிர்ச்சியோடு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ், உன்னுடைய பிஸ்னஸை பற்றி அப்புறமா பேசலாம். உனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குல்ல, எப்படியாவது முடிஞ்சளவு உதவி செய்கிறேன். இப்போ நீ அமைதியாக இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. ஆமாம்மா, வீட்டு பத்திரத்தை பற்றிலாம் முத்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து மனோஜ் கிளம்புறாரு. முத்து சொல்கிறாங்க, மனோஜை நம்பி நம்ம எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கோம், பணம் கொடுத்துருக்கோம், ஏன் மீனாவோட நகையெல்லாம் வேற எடுத்துகிட்டு போயிருக்கான் அந்த மனோஜ். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் இப்போ கூட அம்மா கிட்டேயே உதவி கேட்டுட்ருக்கான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அம்மாவும் மனோஜை ரொம்பவே நம்புகிறாங்க. இனி இந்த வீட்டில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு முத்து. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இப்போ கூட மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி எனக்கு தெரியாமல் இங்கே உன்னுடைய நகையெல்லாம் கொடுத்தனா, அப்புறம் மனோஜால் நீ தான் தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நிற்கணும், ஏமாந்து போய் நிற்கணும். நீ தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத. மனோஜுக்கு என்னைக்கும் நீ நகையை கொடுக்கவே கூடாது, புரியுதுல? நல்ல வேலை முத்து வந்து உண்மையை கண்டுபிடிச்சான், இல்லைனா எனக்கு தெரியாமல் நீயும் நகையை கொடுத்துருப்ப அப்படிதானேன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு தெரியாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க, மனோஜுக்கு உதவி செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை யோசிக்கிறாரு, மனோஜுக்காக இந்த விஜயா நகையை கொடுத்துடக்கூடாது. அப்படி நகையை கொடுத்தா அந்த நகை திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. மனோஜை நம்பி விஜயா ஏமாந்து போய் தான் நிற்க போகிறா அப்படின்னு யோசிக்கும்போது, உடனே விஜயா யாருக்கும் தெரியாமல் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிந்தாமணி, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது சிந்தாமணி, உங்களை நம்பி தான் நான் ஃபோன் பண்ணுறேன். வீட்டில் இந்த முத்துவால் நிறைய பிரச்சனை வருது தெரியுமா? மனோஜுக்கு நான் உதவி செய்யக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரர்கிட்டலாம் தேவையில்லாமல் என்னை வசமாக மாட்டி விடுறான் அந்த முத்து. என் நகையை கொடுத்தா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணிங்கன்னு வைங்களேன், எப்படியாவது மனோஜ் கொஞ்ச நாளையில் இந்த பெரிய ஆர்டரை முடிச்சதுக்கப்புறமா பணத்தை திருப்பி தந்துடுவான். நீங்கள் உதவி செய்வீங்களான்னு கேட்கும்போது, என்னங்க, என்ன மேடம் நீங்கள், ஏற்கனவே பணம் வாங்கி கொடுத்துருக்கேன், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. உங்கள் மருமக மீனாவால் சரியாக என் பிஸ்னஸே நடக்க மாட்டேங்குது. இதில் நீங்கள் வேறு இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, உங்களை நம்பி தான் நானும் வந்து மனோஜுக்கு இந்த பெரிய ஆர்டருக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஃபினான்சர்கிட்ட பேசி பாருங்களேன், எங்கள் வீட்டு பத்திரம் உங்ககிட்ட தானே இருக்குது, ஃபினான்சர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஃபினான்சர் வந்து உதவி செய்வாருன்னு சொல்கிறாங்க. சரி, நான் வந்து பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சிந்தாமணிக்கு விஜயா மேலே ரொம்ப கோவம் வருது. என்ன நினச்சிட்ருக்காங்க இந்த விஜயா? அவங்க கேட்குறப்பெல்லாம் உடனே பணம் கொடுக்கணுமா? எனக்கு அப்படி என்ன அவசியம் இருக்குது? விஜயாவோட வீட்டு பத்திரம் எங்ககிட்ட தான் இருக்குது. இந்த வீடு என்னுடைய வீடுன்னு அங்கே ஃபினான்சியர் பத்திரத்தோடு வந்து நின்னா இவங்களால என்ன செய்ய முடியும்? போனா போது கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டோன்னு நினச்சா இந்த மனோஜுக்கு எப்போ பார்த்தாலும் பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க சொல்கிற ஒவ்வொரு வேலையவும் நான் செய்யணுமா? அப்படி என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சிந்தாமணிக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த முறை விஜயாவையும் மனோஜையும் நம்ம சும்மா விடக்கூடாது. போனா போதுன்னு இத்தனை நாள் பொறுமையாக இருந்த வரைக்கும் போதும். அந்த வீடு எங்கள் வீடு தான்னு பேசாமல் வீட்டு பத்திரத்தோட அங்கே எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லி மனோஜ் விஜயான்னு எல்லாரையும் அங்கேருந்து அனுப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி ஃபினான்சியரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. இங்கே ஃபினான்ஷியர் சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்க, விஜயாவை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, விஜயா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செய்கிறாங்களான்னு கேட்க, எப்போ பார்த்தாலும் பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றலான்னு நினைக்கிறாங்க. அதனால் இனியும் பொறுமையாக இருக்கக்கூடாது.
வீட்டு பத்திரம் உங்ககிட்ட தானே இருக்குது. இந்த வீட்டு பத்திரத்தை மாற்றி வாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டிங்களா? இந்த வேலை இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். ஆனால் விஜயா எப்போ பார்த்தாலும் மனோஜ் மேலே உள்ள நம்பிக்கையில் மனோஜோட பிஸ்னஸ்க்காக பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ பணம் தர முடியாதுன்னு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே விஜயா கொடுத்த அந்த பத்திரத்தை நான் மாற்றிட்டேன். இப்போ இந்த பத்திரத்தை பாருங்கள். இந்த பத்திரம் வந்து இந்த வீடு நம்மளது தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. வேணும்னா அதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, ஆமாம், இப்போ விஜயாவோட வீடு உங்கள் வீடு அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனையில் நான் தலையிட விரும்பலை. ஏன்னா விஜயாவுக்கு இத்தனை நாள் உதவி செய்கிற மாதிரி நடித்து ஏமாற்றிருக்கேன். என் மேலே எந்த தப்பும் வரக்கூடாது. நான் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு யாரும் என்னை வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடு இப்போதைக்கு உங்கள் வீடாகவே இருக்கட்டும்னு நான் வந்து சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சரியாக செஞ்சிட்டிங்களே. இந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போங்க. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற உண்மையை சொல்லுங்கள். வீட்டு பத்திரத்தை எல்லார்கிட்டேயும் கொடுத்து பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடை வந்து எனக்காகவே கொடுத்துட்டாங்க விஜயா, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு பேசி எல்லாரையும் அங்கேருந்து அனுப்புங்க. இந்த வீடு என்னுடைய வீடுன்னு நீங்கள் எல்லாரும் முன்னாடி சொல்லும்போது விஜயா தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு நான் தானே ஓனராக இருக்க போகிறேன். எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க. அதுக்காக நான் பணமும் கொடுத்துருக்கேன். இந்த உதவியை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. என்னால் விஜயாவுக்கு அப்பப்போ பணம் கொடுக்க முடியல. விஜயா பேசுகிற பேச்சுக்கு என்னால் சமாளிக்கவும் முடியல. நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா அந்த வீடு உங்கள் வீடுன்னு நம்பிடுவாங்க. அவங்களால பதில் பேச முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட சரியான ஆதாரம் இருக்குது. இந்த பத்திரம் இருந்தாலே போதும், நம்ம பக்கம் இருக்கிற உண்மையை நிரூபிக்கலாம். யாருமே பதில் பேச முடியாது. அந்த முத்து கூட கேள்வி கேட்கவே முடியாது. அப்படி இந்த விஜயாவும் மனோஜும் நம்மளை நம்பி அவங்க வீட்டு பத்திரத்தை கொடுத்து இப்போ ஏமாந்து போய் நிற்க போகிறாங்க அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சிந்தாமணி. இங்கே விஜயா யோசிக்கிறாங்க, என்ன சிந்தாமணி இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை, நம்ம அவங்கக்கிட்ட பணம் கேட்டோமே, ஃபினான்சியர்கிட்ட கேட்டு பணத்தை வாங்கி தருவாங்கன்னு நினச்சா இன்னும் ஃபோன் பண்ணவும் இல்லை, எந்த விஷயத்தையும் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து விஜயா. அந்த சமயம் விஜயாவுக்கு முத்து மேலே ரொம்ப கோவம் வருது. மனோஜ் கேட்ட மாதிரியே என்னுடைய நகையை கொடுக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே முத்து வந்து பிரச்சனை செஞ்சுட்டான். முத்து இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கும் மனோஜுக்கும் இப்படி தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். எப்படியோ மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம், அதே மாதிரி நடந்துருச்சு. பேசாமல் முத்து இன்னைக்கு வந்த உடனே உங்கள் மாமியார் வீட்டிலேயே தங்கிக்க, இனி இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம்னு சொல்லிட வேண்டியதுதான். என் வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தானே முடிவெடுக்கணும். முத்து பேசுகிற பேச்சால் நிறைய பிரச்சனை வருது. என் வீட்டுக்காரரும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, மனோஜோட பிஸ்னஸ்க்காக நீ உன்னுடைய நகையை கொடுத்து உதவி செய்யக்கூடாது. மறுபடியும் மனோஜால் இந்த நகை திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. நீ ஏமாந்து போய் தான் நிற்பேன்னு யாருமே மனோஜை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாமல் மனோஜோட வாழ்க்கையில் முத்து ரொம்ப தலையிடுறான். முத்துவை மட்டும் அங்கே சந்திரா வீட்டுக்கு அனுப்பிட்டோன்னா என் பையன் மனோஜோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ மனோஜோட பிஸ்னஸும் நல்லபடியாக நடக்கணும்ல, மனோஜுக்கும் நல்ல வருமானம் வரணும்ல. அப்போ தானே மனோஜுக்கு நான் நினச்ச மாதிரியே நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். ஆனால் மனோஜுக்கு நல்லது நடக்கவே கூடாதுன்னு இந்த முத்து ஆசைப்படுறான். அதனால தான் ரொம்ப பொறாமையில் இப்படி பிரச்சனை செய்கிறான். மனோஜுக்கு நான் உதவி செய்யக்கூடாதுன்னு முத்து வந்து நினைக்கிறான் அப்படின்னு ரொம்பவே முத்து மேலே கோபமாக இருக்காங்க விஜயா. இன்னைக்கு முத்து வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது பிரச்சனை செஞ்சு மீனா வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும். முத்து நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வீட்டுக்கு ரவி வராங்க. என்னம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ரொம்ப கோவமாக இருக்கீங்கன்னு கேட்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தான். பாவம் மனோஜோட பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை நடக்குது. மனோஜுக்கு உதவி செய்யலாம்னு நினச்சா இந்த முத்துவால் எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிறீங்க? உங்கள் நகையை மனோஜுக்கு கொடுத்தா அந்த நகை மறுபடியும் கிடைக்குமா? மனோஜை பற்றி உங்களுக்கு தெரியாது. அப்பாவோட 27 லட்ச ரூபா பணத்தை திருப்பி தரல. இங்கே நீங்களும் மனோஜும் சேர்ந்து மீனா அன்னைக்கு தெரியாமல் அவங்க நகையை எடுத்தீங்கல்ல, அந்த நகையை திருப்பி கொடுத்துட்டீங்களா? இல்லையே. இப்படி வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கான் இந்த மனோஜ். மனோஜுக்கு எவ்வளோதான் உதவி செய்ய முடியும் சொல்லுங்கள்? நாங்கள் இப்போ வரைக்கும் எங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் முத்துவும் பேசவே இல்லையே. போனால் போதுன்னு அமைதியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மனோஜுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதில் முத்து பேசுனது எந்த தப்புமே இல்லை. முத்துவுக்கு தான் நானும் சப்போர்ட் பண்ணுவேன். உங்கள் நகையை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போய் தான் நிற்கணும். முத்து பேசுனதெல்லாம் சரிதானம்மா, அப்புறம் ஏமா கோவப்படுறீங்கன்னு கேட்குறாரு ரவி. நான் சொல்கிறது இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே புரியாது. மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா வேறு வழியே இல்லை. மனோஜுக்கு பிஸ்னஸில் உதவி செஞ்சு தான் ஆகணும். என்ன ரவி, நீயும் மனோஜ் மாதிரி நிறைய படிச்சிருக்க, உனக்கும் புரிய மாட்டேங்குது. நீயும் முத்து மாதிரியே பேசுகிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து நம்ம குடும்பத்துக்காக பேசுகிறான், அதனால் முத்துவை புரிஞ்சுக்கலாம். ஆனால் மனோஜ் தன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டும் பேசுகிறான். நீங்கள் மட்டும்தான் மனோஜை புரிஞ்சுக்கணுமா? எனக்கு நான் ரெஸ்ட் எடுக்கணும், நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ரவி.
சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா மீனா கிட்ட பேசிக்கிட்டே முத்து வீட்டுக்கு வராரு. முத்து வரதை பார்த்த உடனே விஜயா சொல்றாங்க, முத்து இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா? மீனா கிட்ட பேசிட்டு இருக்கேன், இருங்கம்மா வரேன்னு சொல்லும்போது, இப்பவே நீ வரணும் அப்படின்னு சொல்றாங்க. மீனா அம்மா கூப்பிடுறாங்க, போனை வை அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீ உன் மாமியார் வீட்டுக்கே கிளம்பிரு அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா? மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ என்னையும் அவங்க வீட்டில் போய் தங்க சொல்றீங்க. என் மாமியார் வீட்டில் எத்தனை நாள் தங்க முடியும்? இது என்னுடைய வீடுமா, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க, என்னுடைய வீடு நீ எப்படி உன்னுடைய வீடுன்னு சொல்வ? என் வீட்டில் யார் இருக்கணும்னு நான் தானே முடிவெடுக்கணும். மீனா கிட்ட ஃபோனில் தானே பேசிகிட்டு இருக்க, நீ நேர்லேயே போய் பேசிக்க, மீனா வீட்லேயே தங்கிரு. ஏன்னா உன்னால தான் மனோஜோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. மீனா எப்படியோ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, நீயும் உன்னுடைய மாமியார் வீட்டில் தங்கிட்டேன்னா எனக்கும் மனோஜுக்கும் உன்னால் பிரச்சனை வராதுல்ல, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசுகிறீங்க? நீங்கள் ஏம்மா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அம்மா எங்கள் அத்தை வீட்டில் எப்படிம்மா தங்க முடியும்? சீதாவோட வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனை நடக்குதுமா, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஏற்கனவே மனசு வேதனைப்படுறாங்க. இப்போ நானும் அங்கே போயிட்டேன்னா, அம்மா அப்பாவை யாரும்மா கவனிப்பா? நீங்கள் சரியாக கிச்சனில் இருக்க வேலையவே பார்க்க மாட்டேங்கிறீங்க, சமைக்கிற வேலையை கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நான் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பேன், அப்பா இங்கே தானே இருக்காங்க, நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முடியாது முத்து, என் பேச்சை கேளு. மனோஜுக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களை நானே இங்கே வர வைக்கிறேன், போதுமா? மீனாவும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நீயும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற யாரும் என்னுடைய வீட்டில் இருக்கவே வேண்டாம்னு சொல்லும்போது, பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து ஃபினான்சியர் வராரு. ஃபினான்சியர் வந்த உடனே, என்ன முத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. எல்லாம் ஒரு வேலையாக தான் முத்து வந்திருக்கேன், ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமாம் வீட்டில் யார் யார் இருக்காங்க, எல்லாரையும் வர சொல்லுங்கள், நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு ஃபினான்சியர். உடனே விஜயா சொல்கிறாங்க, சார் என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க? அதான் மனோஜ் வந்து மாதம் மாதம் வட்டி பணத்தை சரியாக கொடுத்துட்றானே அப்படின்னு சொல்லும்போது, விஜயா மேடம் உங்கள் பையனை கூப்பிடுங்க, நான் பேசி ஆகணும், தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், அண்ணாமலை, ரவின்னு எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. அங்கே வந்த ஃபினான்சியர் வந்து முத்துக்கிட்ட அவர் கொண்டு வந்த வீட்டு பத்திரத்தை வந்து கொடுக்குறாங்க. என்ன முத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பாருங்க தெளிவாக உங்களுக்கே எல்லா உண்மையும் புரிய வரும்னு சொல்லும்போது, அங்கே வந்து கொடுத்த பேப்பரெல்லாம் வாங்கி பார்க்குறாரு. அம்மா என்னம்மா அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாரு முத்து. என்ன முத்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இங்கே வந்து என்னம்மா நடந்திருக்கு, வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணாமலை, விஜயா என்ன நடக்குதுங்க? ஃபினான்சியர் மறுபடியும் நம்மளை தேடி வரும்போதே சந்தேகப்பட்டேன், எங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலை வர செஞ்சுருக்கிறியான்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் மனோஜோட பிஸ்னஸ்க்காக தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது மனோஜோட பிஸ்னஸ்க்காகவா? யாரை கேட்டு வீட்டு பத்திரத்தை கொடுத்த? ஆமாம் வீட்டு பத்திரத்தை நான் திருப்பி வாங்கணும்னா நான் கையெழுத்து போட்டால் தானே முடியும், எப்படி இதெல்லாம் நடந்தது? மனோஜ் என்ன செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. அப்பா ஏன்ப்பா கோவப்படுறீங்க? நான் சொல்கிறேன்ப்பா, எல்லாம் அம்மா சொல்லி தான்ப்பா செஞ்சேன். அப்பா நீங்கள் கையெழுத்து போட மாட்டீங்கன்னு தெரியும்ப்பா, நான் தான்ப்பா உங்கள் கையெழுத்தை போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னை ஏமாத்திருக்கியான்னு கேட்குறாங்க. அப்பா நான் எதுக்குப்பா உங்களை ஏமாற்றணும், புரிஞ்சுக்கோங்கப்பா, எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நானே வந்து உண்மையை சொல்லிடுறேன். அப்பா என் பிஸ்னஸ்க்கு நிறைய பணம் தேவைப்பட்டது, நிறைய கடன் வாங்கியிருந்தேன், இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல, அதனால் அம்மா கிட்ட உதவி கேட்டேன், ஃபினான்சியர்கிட்ட வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டோம்ப்பா, அதன் மூலமாக 7 லட்ச ரூபா வந்து பணம் கொடுத்தாங்க. வீட்டு பத்திரத்தை நாங்கள் வாங்குறதுக்கும் பணம் கொடுத்தது ஃபினான்சியர் தான், நிறைய உதவி செஞ்சுருக்காருப்பா, ஆனால் இப்போ எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையெழுத்து போட்டது என்னுடைய தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கும்போது, ரொம்ப கோபமாக இருந்த அண்ணாமலை இங்கே வந்து மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஃபினான்சியர் வீட்டுக்கு வந்த உடனே வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்கிறீங்க, என்ன விஜயா அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் ஏற்கனவே இந்த உண்மையை சொல்லணும்னு நினச்சேன், மனோஜ் எப்படி இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவான்னு நினச்சேன், ஆனால் ஃபினான்சியர் இப்போ வீட்டுக்கு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல, எதுக்கு வந்திருக்காருன்னு கூட தெரியலங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்து சொல்கிறாரு, நான் சொல்கிறேன்ப்பா, இவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கல்ல, இப்போ இந்த வீடு என்னுடைய வீடுன்னு நம்ம எல்லாரும் இங்கேருந்து அனுப்புறதுக்காக ஃபினான்சியர் வந்திருக்காரு, பத்திரத்தை வாங்கி பாருங்கள், இந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி 2 பேர் நடித்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. என்னம்மா நகையை கொடுக்காதீங்கன்னு சொன்னப்போ அவ்வளோ கோவப்பட்டீங்க, முத்து நீ இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம், உன் மாமியார் வீட்டுக்கு போயிருன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் எங்கே போய் தங்க போகிறீங்க? நான் என் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிடுவேன், நீங்கள் எங்கேம்மா தங்குவீங்க? மனோஜை எங்கே கூப்பிட்டு போவீங்க? மனோஜை எங்கேம்மா கூப்பிட்டு போவீங்க? 2 பேரும் எங்கே போய் தங்குவீங்க? இந்த வீடு என்னுடைய வீடு அப்படின்னு எவ்வளோ பேசுனீங்க, மீனாவும் என் வீட்டில் இருக்கக்கூடாது, முத்துவும் என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னென்ன பேசுனீங்க, இனி நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்க முடியாதே, அதான்
தெளிவாக எழுதியிருக்கு பாருங்க. கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்கல்ல, அப்பாவை ஏமாற்றி கையெழுத்து போட்டு கொடுத்து இப்போ நல்லா அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே விஜயா, என்ன முத்து இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்க, நான் உண்மையை தான் பேசுகிறேன். இத்தனை நாள் நீங்கள் 2 பேரும் தான் பொய் சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க. எங்களையே கேள்வி கேட்குறீங்களா? நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேசுனதுக்கு தான் உங்களுக்கு சரியான பதில் கொடுக்குற மாதிரி இங்கே ஃபினான்சியர் வந்திருக்காரு போல். எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டீங்கல்ல அப்படின்னு முத்து ரொம்ப கோவப்படுறாரு. பாருங்கப்பா என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு. மனோஜோட பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும், மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிச்சு யோசிச்சு நம்மளை ஏமாத்திருக்காங்கப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இல்லை இல்லை, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், இது என்னுடைய வீடு. சார் என்ன சார் என்னென்னவோ சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நான் தான் அந்த பேப்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ல, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விஜயா. நீங்கள் என்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க, அதுக்காக வீட்டு பத்திரத்தை கொடுத்து நீங்கள் தானே கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. இந்த வீடு இனி என் வீடு இல்லை உங்கள் வீடு தானே, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்கள, அப்புறம் என்ன? இந்த வீட்டுக்கு ஓனர் நான் தான் விஜயா. அதனால தான் இனியும் நான் பொறுமையாக இருக்கக்கூடாதுல்ல. போனால் போதுன்னு இத்தனை நாள் இங்கே தங்கியிருக்கீங்க, வாடகை பணம்லாம் கொடுக்க வேண்டாம், இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் எதுக்கு சார் நான் இங்கேருந்து கிளம்பணும்? நான் தான் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவேன்னு சொன்னேனே, மனோஜ் எப்படியும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவான் சார். நீங்கள் என்னடானா என்னென்னவோ பேசுகிறீங்க, பொய் சொல்கிறீங்க, நீங்களும் சிந்தாமணி ஏமாத்தணும்னு திட்டம் போடுறீங்களான்னு கேட்கும்போது, சிந்தாமணி உங்கள் ஃப்ரெண்டு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. சிந்தாமணிக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் முன்னாடி தானே கையெழுத்து போட்டு நீங்களும் மனோஜும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? இப்போ என்ன நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வீடு என்னுடைய வீடு அப்படின்னு சொல்கிறாரு ஃபினான்சியர். இல்லவே இல்லை, என் வீடை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். மனோஜ் என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு, நம்ம வீட்டு பத்திரம் நமக்கு கிடைக்கணும். இந்த வீடு எனக்காக என் அப்பா கொடுத்தது. இதை கொடுத்து, இந்த பத்திரத்தை கொடுத்து உனக்காக பணம் வாங்கி கொடுத்ததுக்கு தான் இப்போ நான் இந்த நிலமையில வந்து நிற்கிறேன். மனோஜ் எப்படியாவது இப்பயாவது பணத்தை ஏற்பாடு பண்ணு மனோஜ்னு விஜயா உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா, என்ன விஜயா இப்போ அழுது என்ன பிரயோஜனம் இருக்குது? எங்களை ஏமாத்தணும்னு நினச்ச, இப்போ இந்த வீடும் இல்லாமல் நீ ஏமாந்து போய் நிற்கிற. ஆமாம், முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னென்ன பேசியிருப்ப. மீனாவால் தான் பிரச்சனை வருது, முத்து இந்த வீட்டில் இருந்தால் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு. ஒன்னால தான் இப்போ நாங்கள் எல்லாரும் நிம்மதி இல்லாமல் இருக்கோம். நீ என்ன பதில் பேசாமல் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இதே வீட்டில் தான் இருப்பேன், யாரும் எனக்கு இந்த வீட்டில் பிரச்சனை செய்யவே முடியாது. யார் என்ன சொன்னாலும் இது என்னுடைய வீடு, என் அப்பா எனக்காக கொடுத்த வீடு. மனோஜ் நான் சொன்ன மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணி இப்போவே ஃபினான்சர்கிட்ட கொடுத்துரு, நம்ம வீட்டு பத்திரத்தை நம்ம வாங்கிடலாம். இந்த வீடை வேறு யாருக்கும் என்னால் தரவே முடியாது, அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா பேசுகிறீங்க? அவ்வளோ பணத்தை எப்படிம்மா ஏற்பாடு பண்ணுவேன்? எனக்கே பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, இந்த ஆர்டரை செய்யணும்னு உங்ககிட்ட நகையை கேட்டுட்டு இருந்தேன். இப்போ என்னடானா எனக்கு அந்த நகையும் கிடைக்கல, இப்போ வீட்டு பத்திரத்தையும் கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறோமேன்னு யோசிக்கிறேன். இப்போ உட்காந்து அழுதுகிட்டே பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னால் நான் என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே ரவி சொல்கிறாரு, பார்த்தீங்களாம்மா, மனோஜை நம்பி எங்கள் யாருக்கும் தெரியாமல் வீட்டு பத்திரத்தை கொடுத்தீங்க, பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. பிரச்சனைன்னு வந்த உடனே என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறான் மனோஜ். இதுக்கு தான் முத்து ஏற்கனவே சொன்னால் மனோஜை நம்பி உதவி செய்யாதீங்கன்னு. இப்போ புரியுதா நாங்கள் எதுக்காக சொன்னோன்னு? மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க, மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக எங்கள் எல்லாரும் எதிர்த்து பேசுனீங்க. ஏன் முத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னெலாம் சொன்னீங்களே, இப்போ நாங்கள் எல்லாருமே எங்கேயாவது கிளம்பிடுவோம், ஆனால் நீங்கள் எங்கேம்மா தங்குவீங்க? மனோஜுக்கு உதவி செஞ்சதால தானே இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையாமா அப்படின்னு ரவி ரொம்ப கோபமாக பேசும்போது, எல்லாரும் என்னை திட்டுறீங்க, இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்போ கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல, எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இந்த வீட்டிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா ஒத்துமையாக இருக்கணும்னு அப்படியே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் இந்த வீடு என்னுடைய வீடுன்னு என்னையும் மீனாவையும் இங்கேருந்து அனுப்பிடுவீங்க. அப்புறம் நாங்கள் உதவி செஞ்சு என்னம்மா பிரயோஜனம்? உங்களுக்கு உதவி செய்யணுமா இல்லை எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணுமானா எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டாதாம்மா நல்லது. உங்களுக்கு உதவி செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா இந்த வீடு உங்கள் வீடுன்னு தானே சொல்வீங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இப்போ பாருங்கள் இந்த முத்து எப்படி பேசுகிறான்னு. முடியாது, இந்த வீட்டிலேருந்து நாங்கள் யாரும் கிளம்ப மாட்டோம், இந்த வீடு என்னுடைய வீடு, நீங்கள் எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க விஜயா. ஃபினான்சியர் சொல்கிறாரு, என்ன விஜயா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது தெரியலையா? இல்லை நான் ஏமாத்திரம்னு நினச்சா நானும் அவங்கக்கிட்ட பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன். பணத்துக்காக பணம் வேணும்னு மனோஜை கூப்பிட்டு பேசுனது நீங்கள் தானே. மனோஜோட பிஸ்னஸ்க்கு நிறைய பணம் தேவைப்படுதுன்னு நீங்கள் தானே என்கிட்ட பேசுனீங்க, என் ஆஃபீஸில் நீங்கள் தானே பேசுனீங்க. இப்போ என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? பொய் சொல்கிறீங்களா விஜயா? இப்போவே போலீஸை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்சியர்கிட்ட தெளிவான ஆதாரம் இருந்ததுனால அங்கே போலீஸையும் வர வைக்கிறாரு ஃபினான்சியர்.
அங்கே வந்த போலீஸ்கிட்ட ஃபினான்சியர் வந்து வீட்டு பத்திரத்தை கொடுக்குறாங்க. சார், இந்த வீடை எனக்காக கொடுத்துட்டாங்க சார், கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பேப்பரில் எல்லாமே தெளிவாக இருக்குது. ஆனால் இப்போ இவங்க யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீடு என்னுடைய வீடு, இப்போ இந்த வீடு என்னுடைய வீடு அப்படின்னு விஜயா கிட்ட சொன்னால் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னை ஏமாத்தணும்னு பார்க்குறாங்க. இந்த வீடை வந்து இங்கேருந்து கிளம்ப மாட்டேங்கிறாங்க சார். பணத்தையும் வாங்கிக்கிட்டாங்க, வீடையும் தரமாட்டிக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் தான் சார் இப்படி ஒரு வேலையை செஞ்சாங்க. இப்போ வந்து நான் உண்மையை சொல்லிட்டேன்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. விஜயா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது சார், முதல்ல இவங்களை இங்கேருந்து கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது முடியவே முடியாது அப்படின்னு பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்பவும் போல் ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கும் போது, என்னம்மா ஏமாற்ற பார்க்குறீங்களா? இந்த சார்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்கல்ல, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்கல்ல, இனி இந்த வீடு இந்த ஃபினான்சியரோட வீடு தான், நீங்கள் யாரும் இங்கே தங்க முடியாது, இப்போ நீங்கள் கிளம்பல அவ்வளவுதானு சொல்கிறாங்க. அதெல்லாம் போக முடியாது, இங்கே உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அங்கே விஜயாவை உடனே தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லி அங்கே வந்த போலீஸ் விஜயாவை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா, என்னம்மா இப்படிலாம் பேசி வசமாக மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு விஜயா தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சதால் அங்கே போலீஸ் அங்கேருந்து விஜயாவை கூப்பிட்டு போகும்போது, இங்கே மனோஜ் தனியாக நின்று அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ இந்த வீடு என்னுடைய வீடு மனோஜ், உங்களுக்கும் விஜயாவுக்கும் சரியான பாடம் புகட்டிட்டோம். எப்படியும் இனி உங்களுக்கு நாங்கள் பணம் தர வேண்டியதில்லை, நீங்கள் தர வேண்டிய பணத்தையும் தர வேண்டாம், இந்த வீடு எங்களுக்கு கிடச்சதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜையும் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. என் அம்மாவையும் போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க, நான் வேற இப்போ தனியாக இங்கே நிற்கிறேன். முத்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டான், அப்பாவும் மீனா வீட்டுக்கு போகிறேன்னு அங்கே சந்திரா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக இருந்து கஷ்டப்படுறேன், என் அம்மா எப்போ வருவாங்கன்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே ஃபினான்சியரும் சிந்தாமணியும் திட்டம் போட்ட மாதிரியே விஜயாவோட வீடு இப்போ என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி ஃபினான்சியர் விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டி வீட்டில் உள்ள எல்லாரையும் அனுப்புனாலும் முத்து, மீனா, அண்ணாமலைன்னு எல்லாரும் சந்தோஷமாக சந்திரா வீட்டில் இருக்காங்க. ஆனால் எங்கே போகிறது, யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியல. அம்மா வேற அம்மா பேசின பேச்சுக்கு இப்போ வந்து அம்மாவை வந்து வெளியில் கொண்டு வரவும் முடியல, என்ன செய்யணும்னு தெரியல, அம்மா எப்போ வெளியில் வர போகிறாங்க, நாங்கள் எங்கே போய் தங்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாரு மனோஜ். அண்ணாமலையை முத்து மீனா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததால் மீனாவும் சந்திராவும் அண்ணாமலையை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னதான் அண்ணாமலை இங்கே மீனா வீட்டில் நிம்மதியாக இருந்தாலும் விஜயா மனோஜோட வாழ்க்கைக்காகவும் மனோஜோட பிஸ்னஸ்க்காகவும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாத்திட்டாலே அப்படின்னு விஜயா மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு அண்ணாமலை. மீனாவும் முத்துவும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்ச விஜயாவுக்கு இப்போ வீடு இல்லாமல் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டான்னு விஜயா மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு அண்ணாமலை.